இங்கே வந்திருக்கின்ற கலைஞர்கள், பிரமுகர்கள், ரசிகர்கள் அனைவரையும் நமது இந்த அமைப்பின் சார்பிலே நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். மிக சுருக்கமாக நாம் இந்த கலாரசனா என்ற அமைப்பை 2 பிரதான நோக்கங்களோடு ஆரம்பித்தோம். ஒன்று, எங்களுடைய இனத்தினுடைய பரிணாம வளர்ச்சியிலே புலம்பெயர் தமிழர் என்ற ஒரு பரிமாணம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இது இலங்கையிலே இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களால் இந்த இனம் அடைந்த ஒரு பரிமாணம். இப்படி இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் தாம் வாழ்கின்ற நாடுகளிலே தங்களுடைய இனத்தின் அடையாளமாக அவர்கள் பேணுவது நம்முடைய அதில் பேணுகின்ற நடவடிக்கைகளிலே முக்கியமானது எங்களுடைய கலை அடையாளங்கள், இசையும் நடனம். அந்த விதத்திலே அந்த புலம்பெயர் நாடுகளிலே நமக்கு அடுத்த தலைமுறையினர் மிக சிறந்த ஒரு அபரிமிதமான ஆற்றலோடு விளங்குவதை நாம் இந்த நாடுகளிலே காண்கிறோம். அந்த இளம் தலைமுறையினரை இங்குள்ள வளர்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறையினரோடு இந்த புலப்பெயர்வு அவர்களை முற்றாக பிரித்து விடாமல் அவர்களோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நோக்கமாக அதை பிரதானமாக கொண்டு நாம் இந்த அமைப்பை தொடங்கினோம். மற்றது நாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மண்டபம் இந்திய அரசாங்கத்தினாலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் இதனுடைய நிர்வாக செலவினம் மிக மிக பெரியது. அது இந்த அரசாங்கம் இந்த மண்டபத்தை யாழ்ப்பாண மாநகர சபையிடம் கையளித்தாலும் அந்த மாநகர சபை இந்த மண்டபத்தினுடைய நிர்வாக தேவையை நிறைவு செய்ய முடியாத நிலையிலே அந்த பொறுப்பை சில ஆண்டுகளுக்கு இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையிலே அந்த மாநகர சபைக்கு இதை நடத்துகின்ற ஒரு நம்பிக்கையை அளிக்கின்ற விதத்திலே புலம்பெயர் நாடுகளிலே உள்ள நாம் எமது பங்களிப்பாக இப்படி ஒரு சில நிகழ்ச்சிகளை நிகழ்த்த வேண்டும் என்பதும் 2வது நோக்கம். ஆக இந்த 2 நோக்கங்களுடன் தான் இந்த அமைப்பை நாம் தொடங்கினோம். இதை நமது 2வது நிகழ்வு. அடுத்தடுத்த காலங்களில் நாம் வருடத்திலே 2 நிகழ்வுகளை இப்படி நடத்துகிறோம். இது மிக வெற்றிகரமான சக்சஸான முறையில் இது தொடர்ந்து நடைபெறும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. இதற்காக இப்போது நடக்கின்ற நிகழ்ச்சிகளிலே இந்த கலைஞருடைய மிகுந்த பேராதரவு நமக்கு இருந்தது. அவர்களுக்கு நமக்கு நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்போது நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவது படைப்புகளை உங்களை அழைத்து வர காத்திருக்கின்றோம். கலையும் இலக்கியமும் காலத்தின் கண்ணாடி என்று கூறுவார்கள். இந்த கலை இலக்கிய படைப்புகள் நாங்கள் கடந்து வந்த ஏராளமான எங்கள் கதைகளை படைப்புகளாக எங்கள் முன் விட்டு சென்றிருக்கிறது. அந்த வகையில் முக்கியமாக சங்கமும் சுனாமியும் என்கின்ற பெயர் கொண்ட ஒரு அழகான ஓரங்க நாட்டிய நாடகத்தினை வழங்குவதற்காக கலைமகள் சந்திரசேகரம் அவர்கள் இன்று உங்கள் முன்பாக வர காத்திருக்கின்றார். அமெரிக்காவில் வசிக்கும் ஈழத்து நடன கலைஞரான கலைமகள் சந்திரசேகரம் அளிக்கும் சங்கமும் சுனாமியும் என்ற ஓரங்க நாட்டிய நாடகம் இப்பொழுது இடம்பெறவுள்ளது. இது சங்க இலக்கிய பாடல்களை மையமாக்கி தமிழர்களின் இன்றைய வாழ்வியலை காண்பிக்கும் வகையில் இடம்பெறவுள்ளது. பொறியியலாளரான கலைமகள் சந்திரசேகரம் ஹவார்ட் பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார். பரதநாட்டியத்தின் பஞ்சநடை தாளை முறைமை தொடர்பிலான ஆய்வுகளை மேற்கொண்டவர். கொக்குவில் கலாபவனம் சுப்பையா மாஸ்டரிடம் தனது நடன கற்கையை ஆரம்பித்த கலைமகள் ஹேமா ராஜகோபாலன், குரு திருமதி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோரிடம் நடனக்கலை பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்திலே படைப்பை உங்கள் முன்பாக ஆக்கம் செய்வதற்கு எங்கள் பெருமதிப்பிற்குரிய கலைஞர் கலைமகள் சந்திரசேகரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவையோருக்கு வணக்கம். என் முதல் ஆசான் இனிவிலை சேர்ந்த சுப்பையா மாஸ்டர் அவருடைய ஆரம்ப பயிற்சியை என் நெஞ்சில் நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். அவருடைய அருமை புதல்வி சாந்தினி அக்கா
அவருடன் தொடர்ந்து நான் என் பயிற்சியை மேற்கொண்டேன். அவர் முன்னிலையில் இந்த இலக்கிய படைப்பை அரங்கேற்றுவதில் எனக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஃபார் பீங் ஹியர். கலா ரசனை குழுமம் செவ்வனே நடாத்தி வரும் இந்த 2 நாள் விழா எனக்கு அழைப்பு வந்தது என்னுடைய பாக்கியம். திரு மகாலிங்கம் சிஎம் அவர்கள், அவருக்கு துணையாக இருந்தவர்கள் அனைவருக்கும் என் நன்றி. இந்த அரங்கை நன்கொடையாக கொடுத்த இந்திய மக்களுக்கு நான் கலைஞர் என்ற சார்பில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It has elevated Jaffna into a world-class performing space. Sangamam Tsunami, it's a full-length production. From there I am presenting some excerpts. ஒரு முழு நீள நாட்டிய நாடகம், அதில் சங்கம் போர்ஷன் இன்றைக்கி உங்களோட பகிர போகிறேன். கலா ரசனை அது நல்லா அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்களில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு ரசனை வரணுமென்ற ஒரே ஒரு நோக்கம்தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது. பை த வே ஐ எம் ப்ரொஃபஸர் பத்தக்குடி சந்திரசேகரம்ஸ் டாட்டர். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். அண்ட் அவர் என்னது ஒரு தமிழ் பண்டிதையாக வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் பொருளியலாளராக வந்திருக்கிறேன். இந்த சங்கமம் சுனாமி, அந்த கனெக்ஷன் பிட்வீன் சங்கமம் அண்ட் சுனாமி, ஐ லைக் திஸ் டு பி அன் இன்டராக்டிவ் செஷன். யாராவது தொடர்பு படுத்தி சொல்ல முடியுமா? என்னென்ன சங்கமம் சுனாமியும், ஹவு டு யூ கனெக்ட்? எஸ், கடல்கோள். ஸோ நான் அந்த சுனாமி 2004 அதை பார்த்தபோது தாங்க முடியாமல் வந்த ஒரு கவிதை, கடல்கோள் கொண்டது, கொடுத்தது, எடுத்தது, ஏழையை அடித்தது, ஏழ்மையை ஒழித்தது. அந்த வேதனை என்னென்னா, ஏழ்மையை உலகத்தில் அழிக்கிறதுக்கு நாங்கள் எத்தனையோ பேர் பாடுபடுறோம், ஆனால் ஏழ்மையை அழிக்கிறதுக்கு பதிலாக ஏழையே அழிச்சிட்டுது. கடலோர பகுதிகளில் இருக்க அந்த வேதனையில் பிறந்த அந்த கவிதை, அந்த கவிதையில் இருந்து உருவானது தான் இந்த முழுநீள நாட்டிய நாடகம். கடல்கோள் சங்கமுக்கும் இருக்கிற, சங்க இலக்கியங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதில் முதற்சங்கம் என் இடைச்சங்கம் கடல்கோளால் அழிக்கப்பட்டதுன்றது 3வது சங்க பாடல்களில் பதிவாகி இருக்குது. அதில் பார்த்தபோது நாங்கள் பெருசாக நம்புகிற மாதிரி இல்லை, இப்படி பிரளயம் மாதிரி ஒரு அலை வருமாண்டு. அது வந்திருக்கின்றது எங்களுக்கு கண்முழுக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆச்சு. நான் மதுரையில் +1 +2 செய்த அதுவும் ஒரு பாக்கியம்தான். அந்த படிக்கிற காலத்தில் தமிழ் டீச்சரை தமிழ் அம்மாண்டு தான் கூப்பிடுவோம். அவை எனக்கு ஊட்டிய இலக்கிய அறிவு தான் இன்றைக்கு சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே பரதத்தில் வரணுமென்றதில் ஒரு ஆசை. இதில் நீங்கள் டான்ஸ் டீச்சர்ஸ், டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டிஸ்ட் இல்லை நீங்கள் எல்லோரும் இதில் பங்கேற்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் 400 அகநானூறு 10 பாட்டு 8 தொகை 15 கீழ்கணக்கு. எனக்கு இந்த ஓஷனில் தெரிஞ்சது வெரி லிட்டில். எனக்கு இன்னும் கணக்க படிக்க இருக்கிய சங்க இலக்கியங்கள்ன்றது தான் இந்த மோட்டிவேஷனே. அண்ட் இது முதலாக சிகாகோவில் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனாக ஜார்ஜ் ஹார்ட் என்ற ஒரு ப்ரொஃபஸருக்கு முன்னால் ப்ரெசென்ட் பண்ணினேன் 2004. ஜார்ஜ் ஹார்ட் என்ற அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா, தமிழ் மொழியை செம்மொழியாக்குறதுக்கு கடைசியாக அந்த
த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெட்டர் எல்லா குவாலிஃபிகேஷன்ஸோடும் என்ன மாதிரி தமிழுக்கு இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு இருக்கிற மாதிரி தமிழுக்கு இருக்கின்றதை இந்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அதில் இருந்து செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் ஜார்ஜ் ஹார்ட். ஸோ அவருக்கு முன்னால் இது ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் அப்போ இருந்தது. இந்த சங்க இலக்கிய பாடல்கள் ஒரிஜினல் பாடல்கள். அதில் உங்களை எல்லோரும் தெரியும் பாரி, வேள்பாரி. சு வெங்கடேஸ்வரன் மதுரையில் அவர் வேள்பாரி ஒன்று ஒரு கல்கிய மாதிரி ஒரு நல்ல ஒரு நாவல் ஒன்று தொடர்ந்து எழுதியது புத்தகமாக வந்திருக்கு. ஐ ஹோப் யூ ஆல் ரீட் தேட். அது இப்போ கிட்டடியில் வந்தது, ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த பாரி உடைய கவிதைகளை எடுத்து அதை படிக்க தொடங்கினது 2004ஆம் ஆண்டில் இருந்து. முல்லைக்கு தேரிந்த பாரி, கடையெழு வள்ளல்கள் ஒருவர், அதுவும் உங்களுக்கு தெரியும். பெரம்பலூர் தான் அவருடைய நாடு. அந்த பெரம்பலூர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு வர்ற வழியில் ஒரு 20 minutes திருச்சிக்கு இருக்கிற அந்த இடத்துல பெரம்பலூர்ன்ற ஒரு சைன் வாரது. ஸோ அதில் வரைக்கில் எனக்கு நான் பாரியோட நாட்டுக்கே போய் பாரியோட காலத்தில் இந்த கற்பனை அதிலேயே போய் கொண்டிருக்கும். அந்த பெரம்பலூர், இந்த பெரம்பலூரில் ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றை சுற்றி 300 கிராமங்கள். இந்த கபிலர் என்ற ஒரு சங்க கால புலவர், அவர் வேள்பாரியை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறார். அப்போ கபிலர் பாரியை பற்றிய பாடல்கள் தான் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு நடன அமைப்பில் இது ஒரு சின்ன முயற்சி பகிர விரும்புகிறேன். பாரி தன்னிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குற, எனக்கு பாரி கவர்ந்த காரணம் என்னென்னா, கலைஞர்களுக்கு வாரி வழங்குறது அவனுடைய குணமாக இருந்திருக்கு. 300 ஊரும் பரிசாக கொடுத்துட்டார். சிற்பிகளுக்கு, மியூசிஷியன்ஸ், டான்சர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ், ரைட்டர்ஸ், போய்ட்ஸ் எல்லாருக்கும். அப்படி இருக்கையில் அவரை பற்றி சங்க மதுரை தமிழ்ச்சங்கத்தில் 40 புலவர்கள், அதுக்கு தலைமை வகிக்கிறது 41வது புலவர். அது வெரி ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன். அது அந்த பாரி இப்படி கொடுக்க சங்க புலவர்கள் எல்லாரும் பாரியை பற்றியே பாட்டாக எழுத தொடங்கிட்டினான். அப்போ மூவேந்தர், பாரி ஒரு குறுநில மன்னன், மூவேந்தர் சேர சோழ பாண்டியர். அப்போ அவளுக்கு என்ன வரும்? பொறாமை. அதால் இப்படி இருந்தாலும் பாரியை வீழ்த்தோணுமன்றது தான் இந்த பாடல்களில் வரும். நீங்கள் பார்ப்பீங்க. பாரி என்று ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனுமல்ல மாறி முண்டு ஈண்டு இவ்வுலகு புறப்பதுவே. முதல் பாடல். பாரியை பற்றி எல்லாரும் புகழினம். கபிலர் சொல்கிறார், அந்த நக்கலா நயமா அதில் ஒரு ரசனை பிறக்கும். இன்னும் எல்லோரும் பாரியை பற்றிய கதைச்சொன்றிருக்கீங்க, நீங்கள் மாரியும் தானே இருக்குது, மழையும் தானே இருக்குது, மழையும் தானே கொடுக்குது. அவ்வளோதான் அந்த பாடல். அவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன், அதில் நாகரிகம், அந்த பொயட்ரி, அதால் கவரப்பட்டவள் தான் நான். இதில் இந்த ரசிகர்களில் பல பேர் இதில் இன்னும் சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்து படிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ பாரி என்று ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனுமல்ல மாரியும் உண்டு ஈண்டி உலகு புறப்பதுவே. இந்த உலகத்தை காக்கிறதுக்கு மழை கூட தானே இருக்கேன். அதில் அர்த்தம் என்ன, உள்ளர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் பாரியை கம்பேர் பண்ணுறதுக்கு வேறொருத்தரும் இல்லை சமனா. மழை மட்டும்தான் பாரியோடு ஒப்பிட முடியும். லுக் அட் த பியூட்டி ஆஃப் த பொயட்ரி. அந்த நாசுக்கா சொல்கிற மாதிரி என்ன,
அது முதல் பாடல் அமைது. நான் சொன்ன மாதிரி சேரசோழ பாண்டியர் அவர் போர்க்கே வந்துட்டினம், கடந்தது தானே மூவிரும் கூடி உடன்று நீராயினும் பரம்பு கொள்ளற்கரிது. 2வது பாடல். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தா போல் பரம்பு போர்லேயும் கட்டிக்காரன். நீங்கள் 300 ஊர் உடைத்து பரம்பு நாடு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர், எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கலைஞருக்கு. இப்போ மிஞ்சி இருக்கிறது குன்று. அந்த குன்று ஒன்று தான், நடுவுக்குள்ள ஒரு குன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குன்று மட்டும்தான். அந்த குன்று இருக்குது. நாம மூலமே பாரியும். இப்போ வாட் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இஸ் பாரி, கபிலர், அந்த குன்று. அங்கே சாம்ராஜ்யம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இதுலேயும் ஒரு அந்த கவிதை நயம், அதில் கடைசி வரை பாடி நீர் செலினே, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளவு போர் கருவிகளோடு எல்லாம் வந்து சூழ்ந்து நிற்கிறீங்க, நீங்கள் ஆடி பாடிக்கொண்டு வந்திருந்தாலே பாரி இருக்கிற குன்றையும் கொடுத்துருப்பானே. இதான் கடந்து தானே மூவிரும் கூடி உடன்று நீராயினும் பரம்பு கொள்ளற்கருதி 2வது பாடல். And hope you enjoy it. பாரி பாரி என்று பலவேதி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி பாரி என்று பலவேதி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி பாரி என்று பலவேதி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். சென்னா புலவர் சென்னா புலவர் சென்னா புலவர் சென்னா புலவர் சென்னா புலவர் சென்னா புலவர். பாரி பாரி என்று பலவேதி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி பாரி என்று பலவேதி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி பாரி என்று பலவேதி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். சக ம பனி ச சக சனி சனி பனி பம பம கம க ச. பாரி ஒருவனும் அல்லன்
மாறியும் உண்டு உண்டு உண்டுன்றது, உண்ணுறது, இருக்கிறது. இட் இஸ் தேர்ஸ் பிளென்டி. உலகத்தில் தட்டுப்பாடுன்னு எதுவும் இல்லை. தேவைக்கு எல்லாம் இருக்குது, ஆசைக்கு தான் தட்டுப்பாடு. அந்த உண்டுன்ற வார்த்தையில் இருக்கிற நயம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் யூ காட் தேட். அடுத்த பாடல் இந்த ஃபேவரட். சேயிழை பெருகுவை வானுதல் விரலி. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விரலி, விரல்களால் அபிநயிப்பவள் விரலி. டான்ஸ் நர்த்தகி, இங்கிலீஷ் வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை விரலி சங்க இலக்கியங்களில். சேயிலை பெருகுவை வானுதல் விரலி. அவள் அப்படியே மெலிஞ்சு வாடி போயிருக்கிறா. அப்போ கபிலரை பார்த்துட்டு சொல்கிறார், நீ பாரிட்ட போனேன்டா, ஏன் இப்படி நீ வாடி இருக்கிற? நீ பாரிட்ட போனால்
உனக்கு சிவத்த ரத்தினங்கள் பதித்த இழை உனக்கு கொடுப்பார். இழை பெருகுவை வானுதல் விரலி. இட்ஸ் மை ஃபேவரட். அவர் அதில் டிஸ்கிரைப் பண்ணுற இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் கஷ்டம். அங்கே இருக்கிற சுனைகள், குளங்கள், அருவிகள், மலை, அந்த குன்று இருக்குத்தானே, மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப், நிலப்பரப்பு. இது புறநானூறு பாடல்கள் புறப்பொருள். அகப்பொருள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். புறநானூரில் வாழ்வியல், அரசியல், இயற்கையை பற்றி, நிலங்களை பற்றி அந்த பாடல்கள் 400 புறநானூறு பாடல்கள் இருந்தால் இந்த பாடல்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். த பியூட்டி ஆஃப் த லேண்ட். அங்கே அதில் ஒரு வரி, பெய்யினும் பெய்யாயினும் அருவி. மழை அவரண்ட நாட்டில் பெய்தாலும் பெய்யாட்டியும் அருவிகள் நிறைஞ்சிருக்கு. எங்கள்கிட்ட சிலவில் இருந்தாலும் இல்லாட்டியும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது ஸ்டில். அந்த மாதிரி தான் நான் அந்த பொருளை உணர்ந்து கொள்கிறேன். இந்த அர்த்தத்தில் அவர் கபிலர் அதை எழுதியிருப்பார். பெய்யினும் பெய்யாவிட்டையும் அருவி, நீ நல்ல அபண்டன்ஸ் சொலிச்ச நாடு, அங்கே இழை பெருகுவை. இதில் அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு வானுதல் விரலி. வானுதல், பிரைட் ஃபார்ஹெட். அவளுடைய நெற்றியை பார்த்தாலே அறிவு ஜொலிக்குது. அப்போ ஒரு பெண், அதுவும் ஒரு விரலி, நடனமங்கை, அதில் எங்களோட தமிழ் இலக்கியங்கள் சுட்டி காட்டுறது அவளுடைய அறிவுத்திறனை. இட்ஸ் அப்சல்யூட்லி மை ஃபேவரட். இது ஒரு நேஷனல் ஆந்தமாக்கினா நல்லா இருக்கும். லெட்ஸ் see இழை பெருகுவை. கஞ்சி
அடுத்த பாடல் இதுவரைக்கும் பார்த்தது கபிலருடைய பாடல்கள், பாரியினுடைய கொடை தன்மையை உணர்த்துகிற பாடல்கள். இப்போ பார்க்க போகிறது பாரின்ற டாட்டர்ஸ் நேம் என்ன? நல்ல தமிழ் படங்களில் வந்திருக்கு. அங்கவே சங்கவே. சங்க இலக்கியங்களில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பெண் புலவர்களும் இடம்பெற்றிருக்கணும். அதில் அங்கவை சங்கவியுடைய பாடல் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில். அடுத்த வரி என்ன? நெற்றி திரள நீர்வடிய கொற்றை பொய்கை ஆடியவளும் நீயா. அது கவிஞர் வைரமுத்து அந்த சங்கவரி பாடலில் அடியெடுத்து அற்றை திங்கள் அவனிலவில் எடுத்து நெற்றி திரள நீர்வடிய அவருடைய வரிகள். அதில் எந்த தப்பும் கிடையாது. அவர் சங்க இலக்கியங்கள் படிக்கிறாருன்றது தான் அது இந்த செய்தி. அற்றை திங்கள் அவனிலவில் எந்தையும் உளமே எம் குன்றும் உண்டு. இப்போ என்ன நடந்தது? பாரி இப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறதால 300 கிராமங்களும் போயாச்சு. சேர சோழ பாண்டியர் போர் மூண்டு. அந்த போரில் கபடத்தனமாக பாரிய கொண்டுட்டினோம். இதில் அதுக்கு பிறகு அங்கவை சங்கவி எழுதுகிற பாடலாக இது அமைஞ்சிருக்கு. அற்றை திங்கள் அந்த மாதம் அந்த நிலவில் எங்களுக்கு அப்பாவும் இருந்தார், எங்களோட நாடும் இருந்துச்சு. இன்றைக்கு இற்றை திங்கள் இவன் நிலவில். குள்ளத்தனமான செயல்களால் போரில் நேரம் வந்து கூட ஜெயிக்கலை. அந்த இழப்பை இந்த பாடல் வரிகள் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இதில் முக்கியம் அங்கவை சங்கவி எழுதின பாடல்ன்றது தான் இதோட முக்கியமான கருத்து. அது மட்டுமில்லை, நீங்கள் எத்தனையோ பேர் இந்த பாடலோட கனெக்ட் பண்ணுவீங்க. அற்றை திங்கள் அவன் நிலவில். எரிவுரசின்
தமிழும் கலையும் பயிரும் அறமும் செழிக்கும் என் நாட்டில் வாய்மையுண்டு வஞ்சனை இல்லை. போர் தொடுக்கும் மூவேந்தரே, நட்பும் கொடையும் அறமும் காக்கும் மானமுள்ள தமிழன் நான். போரில் நீரம்மை சாய்த்தாலும் புலவரும்மை புகழ மாட்டார். காலம் பதில் சொல்லட்டும். இந்த பாட்டு செலக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி எத்தனையோ இடத்துல ஆடின பிறகு அம்மா சொன்னாங்க, அது நாட்டியத்தில் காமிச்சிருக்கிறாங்க. போரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம். அப்பாவை இழந்திருக்கிறேன். அது வெரி பர்சனல் டு மீ. அண்ட் உங்களுக்கும் எத்தனையோ இழப்புகள் மத்தியில் எனக்கு யாழ்ப்பாணத்தில் பிடிச்சது என்னென்னா, கடவுள் நம்பிக்கை கூடி இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகும் கோயில்களை பார்க்க நான் சில சமயத்தில் யோசிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகும் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் மத்தியிலையும் திரும்ப திரும்ப கோயில்களுக்கு போகிற யாழ்ப்பாண மக்களாக தான் இருக்கும், இலங்கை மக்களாக கூட இருக்கலாம். another thing I like to share is யாழ்ப்பாணம்னு சொல்லும்போது ஒரு இசைக்கருவியை பேரா தாங்கின இன்னொரு ஊர் உலகத்தில் இருக்கான்னு யோசித்து பார்ப்பேன். நான் இன்னும் சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சா சொல்லுங்க. அண்ட் இந்த பாடல்களை பார்த்த பிறகு அதில் இருக்கிற கருத்துகள், அந்த கருத்தாளம், அதோட ப்ளே ஆஃப் வேர்ட்ஸ், இந்த மாதிரி சொற்களோட விளையாடினம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை விட கூடுமே தவிர குறையாது இந்த சங்க இலக்கிய பாடல்கள். அது இந்த பொருள், இந்த சந்தி பிரித்து பாடினத்தால் சில பேர் கேட்கினோம், இது உண்மையாகவே சங்க இலக்கிய பாடல்களாக ஒரிஜினலாண்டு என்ன உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன எத்தனை பேருக்கு இதில் சங்க இலக்கியத்தில் ஒரு ஈடுபாடு வந்திருக்கு? சுபா? எத்தனையோ பாடல்கள் இருக்குது. இதில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சங்க இலக்கிய பாடல் எடுத்து வாசியுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, டான்ஸ் மியூசிக். இந்த பாடல்கள் பை த வே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இசையமைக்கப்பட்டிருக்கு. அப்போ எத்தனையோ கடமை இருக்குது. இங்கே நிறைய கலைஞர்கள் இருக்கிறீங்க, ஆர்ட் பேட்ரன்ஸ் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க. ஸோ இது இசையமைச்சு அதில் வெளியிட்டாலும் அது உதவியாக இருக்குது. இது ஃபார் த ஃபஸ்ட் டைம் திஸ் இந்த நான் பாடல்கள், இப்போ நான் அப்படின்ன பாடல்கள் அப்போது ஏடுகளில் இருந்து பிரிண்ட்டுக்கு வந்து இசை அமைக்கப்பட்டு நடன வடிவில் வந்திருக்கு. அது மாதிரி எத்தனையோ புதையல் இருக்குது. அது உலகத்தில் எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் இல்லாத ஒரு புதையலுங்கிற தமிழ் இலக்கியங்கள். அதில் மேலும் மேலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நானும் இந்த பயணத்தை தொடர போகிறேன். ஓகே, நான் இனிவில் சேர்ந்தவன். இனிவில் எனக்கு புறப்படம் ஒரு கும்பாபிஷேகம். இனிவில் சிவகாமி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 2022 மார்ச் 27 நடந்தது. ஜஸ்ட் ஒரு கிழமைக்கு முன்னாடி தான் எனக்கு, நானும் ஒரு கலைஞராக இருக்கிறேன், நானும் குவாய்ட்டாக இருப்போம்னு பார்த்தேன். ஒரு காலில் சைக்கிள் ஓடிக்கொண்டு வரைக்கும் ஒரு பாடல் வரி வந்துச்சு. 700 ஆண்டுகள் இமையாண்ட சிவகாமி எம்மரசன் காளிங்கராயன் கட்டிய கற்கோயில் உனக்கே. இனிவில் காளிங்கராயர் என்ற ஒரு சிற்றரசனால் ஆளப்பட்டு 700 ஆண்டாச்சு. அது ஒரு யாழ்ப்பாண சாம்ராஜ்யத்துக்கே வித்து.
வரலாற்று ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், நீங்கள் எல்லாரும் அதில் இதில் பங்கேற்று இந்த வரலாற்று உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். காளிங்கராயர் என்று போட்டு பார்த்தாலே தெரியும். காளிங்கராயர் கால்வாய் இருக்கு இந்தியாவில். உலகத்திலேயே 700 ஆண்டுகள் தொடர்ந்து பாவிக்கப்படுற ஒரே கால்வாய். 2 ஆறுகளை இணைச்சிருக்கு. பவானி ஆறு, நொய்யல் ஆறு, சேலம் பக்கத்தில் தமிழ்நாட்டில். இந்த ஆறுகளை இணைச்சு அந்த கால்வாய் 40 மைல் 700 ஆண்டுகளுக்கு முன்னம். காளிங்கராய கால்வாய்ன்னு போட்டாலே வரும், கெனால் அல்லது கால்வாய்ன்னு போட்டால். அங்கே இப்போ காளிங்கராயருக்கு ஒரு பொன்னிறத்திலான ஒரு சிலை அமைச்சு காளிங்கராயர் அணைக்கட்டு இருக்குது. அந்த காளிங்கராயர், அந்த டேட்ஸை பார்க்கும்போது அந்த காளிங்கராயர் இனிவில் வந்து பேராயிரமுடியான் என்ற ஒரு இங்கே இருக்கிற ஒரு சிற்றரசனோட சம்பந்தம் பண்ணி இந்த சாம்ராஜ்யம் அமைஞ்சிருக்கு. அவர் காளிங்கராயர் வரும்போது பாண்டிய மகாராஜா, குலசேகர பாண்டிய மகாராஜாவுக்கு முதல் மந்திரியாக இருந்தவர், முதலமைச்சராக. அவரைத்தான் நீங்கள் இலங்கைக்கு அனுப்பினோம். அந்த காலத்தில் மலிக் கஃபூர், அவர் டெல்லி சுல்தான் தளபதி, இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறினார். அவர் ஒரு வரி கொண்டு வந்து எல்லா கோயிலையும் அழிச்சொண்டு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை, ஸ்ரீரங்கம் திருச்சி எல்லாம் 50 வருஷமாக க்ளோஸ்ட். அவ்வளவு சேதாரம் அந்த மாதிரி. அப்போ அந்த நேரத்துலேயும் ஒரு இடப்பெயர்வு நடந்திருக்கு. நாங்கள் இடம்பெயர்ற தமிழருக்கு புதுசு கிடையாது, அது இன்னொரு லெசனிங்க. இப்போ இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து பாண்டிய மகாராஜன், அப்போ தமிழ்நாடு அரசர்கள் இந்த கண்காணிப்பில் தான் இலங்கை இருந்திருக்கு. அந்த அவருடைய பிரதி காவலராக இங்கே அனுப்பி இனிவில்லை. அப்போ அவர் வரும்போது காரைக்காலிலேருந்து வரார். காரைக்கால் ஒரு 40 கிலோமீட்டர், ஒரு 30 மைல் இருக்கும், சிதம்பரத்துக்கு கிட்ட. அவருக்கு குலதெய்வம் சிதம்பரம் நடராஜருடைய கான்சர்ட் சிவகாமி அம்மை. அந்த சிவகாமி அம்மை அங்கேயே இருக்கிற அதே விக்கிரகம் மாதிரி செய்து அதை பக்குவமாக எடுத்துக்கொண்டு வந்து இனிவில்லை சிவகாமி அம்மன் ஸ்தாபித்து 16 கட்டு, இந்த பழைய சில யாழ்ப்பாண வைபவ மாலையிலையும் சில குறிப்புகள் இருக்குது. வெள்ளை வாரனார் எழுதியிருக்கிறார் சிதம்பர திருக்கோயில் வரலாறு, அந்த புத்தகங்களையும் சில குறிப்புகள் இருக்குது. இந்த காளிங்கராயர் சிதம்பரத்துக்கு செய்த திருப்பணிகள் அது தொடர்ந்து இங்கே வந்தது அதிலெல்லாம். அப்போ இந்த இனிவில் சிவகாமி அம்மன் கோயில் இது, if you like to see, I can it's a work in progress, but if you like to see, then I can dance that for you. சிவகாமி அம்மனுடைய கும்பாபிஷேகத்துக்கு பண்ணின பாடல். சிவகாமி அம்மன் 700 ஆண்டுகள் அம்மையாண்ட சிவகாமி, எம்மரசன் காளிங்கராயன் கற்கோயில் கட்டியது உனக்கே. அந்த சிவகாமி அம்மன் கோயிலுக்கு முன்னாலேண்டா அது இப்போ வீடுகளெல்லாம் வந்துட்டு ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்குக்கு அங்கால ஒரு சிவன் கோயில் இருக்குது. எப்போயுமே ஏன் இந்த சிவன் கோயில், இது கிழக்கு பார்த்த கோயில், சிவன் கோயில் தெற்க பார்த்துருக்கலாம், ஆனால் மேற்கு பார்த்துருக்கு. ஸோ தே ஃபேஸிங் ஈச் அதர். காரைக்கால் சிவன் கோயில் அகெயின், அந்த காரைக்கால் என்ற வார்த்தை காளிங்கராயர் காரைக்கால் இந்தியாவில் இருக்கிற காரைக்காலில் இருந்து வந்தது. அந்த காரைக்கால் இனிவியல் அண்டைய பகுதி இந்த பேர். ஸோ இதுகளெல்லாம் நோட் பண்ணணும். இங்கே இருக்கிற எத்தனையோ யங் ஆர்டிஸ்ட் ஆகிய நீங்கள் இதில் ரீசர்ச் டாபிக்ஸாக எடுத்து பண்ண நல்லா இருக்கும். அண்ட் 700 ஆண்டுகள் அம்மையாண்ட சிவகாமி. அண்ட் ஐ கன்க்ளூட் வித் தட். அதோடு சேர்த்து சின்ன தம்பி புலவர் பஞ்சவர்ண தூது எழுதினவர். அவர் அந்த காலத்தில் சைவ மக்களுக்கு போத்துக்கீரவர்களால் எல்லாம் சிறையில் போடப்பட்டு அந்த சிறையில் இருந்து
சிவகாமி அம்மனை பாடினது. அதில் ஒரு மங்களம், சிறினிவை நாயகி மங்களம் இந்த ஒரு மங்களத்தோட ஐ கன்க்ளூட். அண்ட் பியூட்டிஃபுல் ஆடியன்ஸ், ரசிகர்கள், கலாரசனை வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி கலாரசன குடும்பத்தினருக்கு. உயர்ந்த
குடமுழுக்கு காணூனின் திருவலகு காண வந்து குறைவில்லாது எம் குலமகள் ஒளிக்க கண்டு வியந்தோம் 100 ஆண்டுகள் ரமையாண்ட சிவகாமி அரசன் காலிங்கராயன் கற்கோயில் சங்கத்தமிழ் ஐந்தினையும் அமுதனய மக்களுக்கு சகலகலா வல்லமை அருமமையே சங்கத்தமிழ் ஐந்தினையும் அமுதனய மக்களுக்கு சகலகலா வல்லமை அருமமையே சகலகலா வல்லமை அருமமையே சகலகலா வல்லமை தருமம்மையே சகலகலா வல்லமை தருமம்மையே சகலகலா வல்லமை தருமம்மையே இனி ஒரு குறையும் இல்லை இதையுரைப்போம் குமரி கண்டமையில் என்று நாம் இனிவில்லதில் ஒரு குறையும் இல்லை இதையுரைப்போம் குமரி கண்டமிரில் என்று நாமே இனிவில் சிவகாம சுந்தரியம்மன் நிதி காணும் இணையில்லா ஒன்றல்லவோ இலங்கை இனிவில் சிவகாம சுந்தரியம்மன் நிதி காணும் இணையில்லா ஒன்றல்லவோ இலங்கை தனில் கோயில் கட்டியது உனக்கு 100 ஆண்டுகள் ரமையாண்ட சிவகாமி அரசன் காலிங்கராயன் கோயில் கட்டியது திருநுவை நாயகிக்கு மங்களம் சிவகாமி என்னும் அம்பிகைக்கு மங்களம் திருநுவை நாயகிக்கு மங்களம் சிவகாமி என்னும் அம்பிகைக்கு மங்களம் நடராசரிடம் பாகருக்கு மங்களம் சுப நித்ய நிராமையைக்கு மங்களம் நடராசரிடம் பாகருக்கு மங்களம் சுப நித்ய நிராமையைக்கு மங்களம் சுபபோகவர முத்திரக்கு மங்களம் கவி பாடவர் மங்களம் சுபபோகவர முத்திரக்கு மங்களம் கவி பாடவருள் செய்தவர்க்கு மங்களம் புவிவாழவர் நாயகிக்கு மங்களம் பல பக்தர் பணி பாடருக்கு மங்களம் புவிவாழவர் யகிக்கு மங்களம் பல பக்தர் பணி பாடருக்கு மங்களம் சுபமங்களம் சுபமங்களம்
Wonderful audience. Believe it or not, this is my first formal performance in Jaffna. அஞ்சு வயசில் சாந்தி அக்காண்ட வீட்டில் அம்மா ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு முன்னும் டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுட்டா. இன்றைக்கி மார்னிங் அவனோட வீட்டில் ப்ராக்டிஸ் ஹாலை என்னை தந்துட்டா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அக்கா. பரதநாட்டியம் இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு படிப்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சாந்தி அக்காவால் மட்டும்தான் முடியும். நன்றி. யாழ் மக்களுக்கு சிறந்தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைச்சந்திரா பரதநாட்டிய பள்ளி இயக்குனர் மதிப்புக்குரிய கலைமகள் சந்திரசேகரம் அவர்களுடைய ஓரங்க நாட்டிய நாடகமான சங்கமும் சுனாமியும் என்கின்ற அழகிய படைப்பினை நாங்கள் பார்த்து மகிழ்ந்திருந்தோம். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே அவருக்குரிய கௌரவம் ஒன்று இந்த மேடையிலே இடம்பெற காத்திருக்கிறது. இந்த கௌரவத்தினை அவருக்கு வழங்குவதற்காக இந்த நேரத்திலே நாம் மேடைக்கு அழைக்கின்றோம் கலாரசனா தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் நவரத்னம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த கௌரவிப்பினை வழங்குவதற்காக. பெருமதி சேர் படைப்பினை எமக்காக வழங்கியிருக்கும் மதிப்பிற்குரிய கலைமகள் சந்திரசேகம் அவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெறுகிறது. இந்த கலைப்பணி என்றும் தொடர மனமாற நாங்களும் வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றோம். மீண்டும் அவருக்கான கௌரவம் இப்பொழுது இடம்பெறுகிறது. Wonderful crew, thank you so much, and special thanks to Mr. Prabhakaran, who's part of the CG Consulate Center. Thank you so much for floating this auditorium for all of us. Heartfelt thanks to you.